எல்லாத்துக்கும் மேலே இயேசு கிறிஸ்து சொன்ன ரொம்ப ஃபேமஸான வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் தெரியாதா? பாருங்க, யோவான் 14:6, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது, செகண்ட் பார்ட்டு தெரியலை. இதுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? கேலண்டரில் அவ்வளோதான் போட்டிருந்தாங்க. அப்படி தானே? கேலண்டரில் அவ்வளோதான் போட்டிருந்தாங்க, செகண்ட் பார்ட்டை போடலை. ஓகேவா? சியர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ நான் யார்கிட்ட போயிட்டு இருக்கிறேன்? பிதாவினிடத்தில் போயிட்டு இருக்கிறேன். ஆமென். குமாரனை அனுப்புனது யாரு? பிதா. குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தது யாரு? பிதா. ஓகேவா? இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் விசுவாசிக்கிற விசுவாசத்தில் நான் பிதாவை பார்க்கவே மாட்டேங்கிறேன். உண்மையா இல்லையா? எனக்கு இயேசுவை பார்க்குறேன் நான். ஐயோ, அவர் ரொம்ப நல்லவர், அவர் எனக்கு விடுவிக்கிறார், அவர் என் ஜெபத்தை கேட்பார். என்னை நேற்றுக்கு போன வாரம் கூட பிள்ளைக்கு பயங்கர ஜெபம் பண்ணவன சரியாயிருச்சு. இயேசுவை நல்லா பார்க்குறேன். யாரை நான் பார்க்கவே இல்லை? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாருன்ற அந்த பரம பிதாவை என் கண்ணு பார்க்கவே மாட்டேங்குது. இதுக்கு காரணம், எனக்கு சுவிசேஷம் சொல்லும் போதே அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. நான் சொல்றது உண்மையா பொய்யா? எனக்கு சுவிசேஷம் சொல்லும் போதே யாரை எனக்கு சொல்லவே இல்லை? பிதாவே சொல்லவே இல்லை. இயேசுக்கிட்ட வாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணலை? சொல்லலை. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன்? என் கூடயே வாங்க, சரியா? நான் என்ன நினச்சிட்டேன்? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டேன், அவ்வளோதான். நான் வந்தாயிற்று, நான் அடைஞ்சிட்டேன், நான் இயேசு கிறிஸ்து கிட்ட வரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். வந்துட்டேன், அவரை ஏற்றுக்கொண்டுட்டேன். இப்போ சபைக்கு வரேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் கூட பெற்றுட்டேன். ஓகேவா? சபையில் இருக்கிறேன், நான் இயேசுக்கிட்ட வந்துட்டேன். ஸோ அடுத்து என்ன? வேறு எதுவும் இல்லையே இதுக்கு மேலே. ஸோ என் 1994ஆம் ஆண்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஓகேவா? 1900, ஓகே, இது நான் ரொம்ப பழசாக சொல்கிறேனோ? ஓகே, 2005 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். வாட் இஸ் யுவர் சால்வேஷன் ஸ்டோரி? உங்களுடைய ரட்சிப்பின் உங்களுடைய அனுபவம் என்ன? அந்த நாளில் நான் ஏற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது? நானே வழி, நான் இல்லை டெஸ்டினேஷன், நான் இல்லை நீ கடைசியாக வந்து சேர வேண்டிய இடம், நீ போக வேண்டிய பிதாவினிடத்தில் கொண்டு போகிறதுக்கு நான் யாரு? வழி. ஐ ஆம் த வே. இந்த வழியில் எப்படி நடக்கணும், ஏன் நடக்கணும், இந்த வழி ஏன் முக்கியம், இந்த வழியுடைய பிரமாணங்கள் என்னன்ற சத்தியமும் நானே. ஆமென். இந்த வழியில் நடக்கிறக்குரிய சத்தியமும் நானே. ஆமென். அந்த வழியில் ஓம் பலத்தில் நடக்க முடியாது, உன்னுடைய மாம்ச பலத்தில் நடக்க முடியாது. உனக்கு பரலோகத்தின் ஜீவன் வேணும். பரலோகத்திலிருந்து என்ன வேணும்? ஜீவன் வேணும். தேவனுடைய ஆவியே உனக்கு வேணும். அந்த ஜீவனும் நானே. ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். நோ ஒன் கம்ஸ் டு த ஃபாதர் எக்ஸப்ட் த்ரூ மீ. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வருகிறதில்லை. அப்பனா சரியான என்னுடைய விசுவாசம் இருந்தால் ஒவ்வொரு நாளும் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் வழியாக நான் யாரை பார்ப்பேன்? பிதாவை பார்ப்பேன். அவர் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நான் பிதாவை நெருங்கி வருகிறேனான்னு நான் பார்ப்பேன். என் கண்ணு முன்னாடி யார் தான் இருப்பா? பிதா இருப்பார். ஆமென். பிதா இருப்பார். அப்போ குமாரன் மட்டும்தான் அதுக்கு வழி, யாருமே வழியில். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரே நோக்கம் என்ன? நான் பிதாவினிடத்தில் வரணும், ஜீவ வழியை நான் அடையணும், சத்தியத்தை நான் அடையணும். இந்த வழி இங்கே ஆரம்பிச்சு கீழான பாதாளத்துக்கு தப்பி எங்கே கொண்டு போய் என்னை விடும்? உன்னதத்திற்கு போகும் வழியாம். ஆமென், ஆமென். அப்போ இந்த பாதையில் இருந்தவங்க எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும்
நான் அடிக்கடி இதை நான் சொல்லுவேன், ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா அவங்களுடைய பாடல்கள் எடுத்து பாருங்கள். இந்த வழியின் அந்த அந்த மேன்மையை குறித்தும் அதனுடைய எண்டை குறித்தும் தான் பாடினாங்க. ஐமீன், நான் ஜீவ பயணம் போகின்றேன். கேட்டிருக்கீங்களா? கேட்டதில்லைல்ல? ஓகேவா? கேட்டிருக்கீங்க? ஓகேவா? எல்லா சாங்ஸுமே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு கூட நான் சேர்ந்தால் போதும். ஆமென். இந்த புவி ஒரு சொந்தம் அல்லவே. ஓகேவா? இந்த புவி ஒரு சொந்த மல்ல என்று இயேசு என் நேசரே பொழிந்தனரே. நான் நல்ல சிங்கர் கிடையாது, உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? எல்லாமே என்னவா தான் இருந்துச்சு. நான் அங்கே போகிறேன். ஓகே, அக்கறைக்கு பிராணன் செய்யும் சியோன் சஞ்சாரி. ஓகேவா? ஓலங்கள் கண்டு நீ பயப்பட வேண்டாம். ஓகே, ஒரு மலையாளம் சாங். ஓகே, அக்கறைக்கு பிராண. நான் எங்கே போயிட்டுருக்கேன்? அக்கறைக்கு போயிட்டுருக்கிறேன். நான் சியோனுக்கு போயிட்டுருக்கிறேன். ஓகேவா? நான் பிதாவினிடத்தில் போயிட்டுருக்கிறேன். நான் உன்னதத்துக்கு போயிட்டுருக்கிறேன். எனக்கு இந்த புவி என்ன கிடையாது, சொந்தம் அல்ல. இந்த உலகம் சொந்தம் அல்ல. இந்த வழியை எனக்கு யார் ஒவ்வொரு நாளும் காமிச்சிட்ருக்கிறா? இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த வழியை எனக்கு காமிச்சிட்ருக்கார். அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு அவர் சொல்கிறாரு. ஆமென். நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஸோ இது அஸ்திபாரம். இது என்னது? அஸ்திபாரம். நான் ஏன் இந்த பாதையில் இருக்கிறேன்றதை நான் மறந்துட்டேன்னா, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்க இருப்பீர்கள். மற்ற எல்லாரும்னா யாரு? உலகத்தாரை விட யாரு ரொம்ப பரிதாபமா முடிஞ்சிருவீங்களாம்? இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால், நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீர்களானால்.